ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் சேமியா உப்புமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு, கடலப்பருப்பு, கல்லுப்பு, சேமியா, தேவையான அளவு தண்ணீர், எண்ணெய். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம். அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும், கருக விட்டுறக்கூடாது. ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு பேக்கெட் சேமியா சேர்த்துருக்கேன். இன்னைக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கெட் ஹாஃப் கேஜி 500 கிராம்ஸு. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 4 டம்ளர்ஸ் 1 லிட்டர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பலன்னு வரும், குழையாம உதிரி உதிரியா சேமியா நல்லா வரும். எப்பயும் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். நாங்கள் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்கல, பிளெயின் சேமியாவை தான் செய்கிறோம். தண்ணி சேர்த்ததும் கல்லுப்பும் சேர்த்து தண்ணி கொதிக்கிறதுக்கு விடணும். இப்படியே ஓப்பன்லேயே வச்சானா தண்ணி கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சேமியா சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சிடணும். ஹைலே வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், சேமியா டக்குன்னு வெந்துடும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலை தூவிக்கலாம். கடைசியாக நான் இன்னைக்கு மல்லி தூவலை, இப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். இது கூட ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய்னாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லை சக்கரை வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாயோட சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்குறேன். பாய்.